ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து vlog ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் பர்கர் பண்ணலான் இருக்கேன். பர்கர் பன் கிடையாது, பன் வெளியே வாங்கிட்டோம். ஜஸ்ட் பேட்டி அண்ட் அசம்பிளிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வெஜ்ஜுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு கையிலேயே மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் நல்லா மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், போன் இல்லாதது. ஆனால் இது பிரெஸ்ட் பீஸ் கிடையாது, சாதா உங்களுக்கு மிக்ஸ்டு கட்டப்ஸ்லேயே போன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அவள் அமைதியாக உட்காந்துருக்கா படத்தை போட்டதுனால தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேலை இருக்கும்போதெல்லாம் போட்டு தான் ஆகணும். இங்கே பார்த்துக்க ஆள் இல்லை. ப்ளஸ் அவள் தனியாக விளையாடவும் மாட்டாள். அவள் ரொம்ப எங்ககிட்ட தான் இன்ட்ராக்டிவாக இருப்பாள். தனியாக உட்காந்து அவளே செல்ஃப் என்டர்டெயின் பண்ணிக்க அவளுக்கு தெரியாது இன்னும். நான் எப்போவுமே கையில் ஏர் பேண்ட்ஸ் போட்டிருப்பேன். அது எதுக்குன்னா, நான் இப்போ கழட்டிட்டேன். அது எதுக்குன்னா, என் குழந்தை தலை அப்பப்போ பேண்ட் ஒன்று எடுத்து போட்டுருவா. அதனால் எப்போவுமே கையில் ஹேண்டியாக வச்சுருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் அவள் முகத்தில் விழுந்து அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா எடுத்து டக்குன்னு ஒரு ஏர் பேண்ட் போடுறதுக்காக. ஸோ நான் என்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லை, ரெட் ஆனியன்ஸ். ஸோ நான் சின்ன சின்ன ரெட் ஆனியன் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரெட் ஆனியன் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் ஆனியன் இருக்குது. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நான் வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு பெரிய ரெட் ஆனியன் இல்லை. ஸோ சின்னது கொஞ்சம் வேலை தான், பட் இருந்தாலும் ரெட் ஆனியன் வேணுன்றதுக்காக நான் சின்னது எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்கர் செய்கிறதுக்கு வீட்டில் நீங்கள் பன் பண்ணலாம். அது நீங்கள் அவ்வளோ பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா பண்ணலாம். நான் பர்கர் பன் வாங்கிட்டேன். அதை தவிர பேட்டி நமக்கு தேவை, வெஜ் ஆர் நான்வெஜ். பேட்டி நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் இப்போது. அண்ட் தென் மயோனைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் லெட்டஸ் இருக்குது வீட்டில். அப்புறம் ஆனியன்ஸ், தக்காளி, கெச்சப் இதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் இது ஒரு கம்ப்ளீட் ஃபாஸ்ட் ஃபுட் மீல் மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதாவது பொரிக்க தான் போகிறேன். அதுவும் கடையில் வாங்கினது தான். இதுக்கு மொத்தமாக கடையிலே வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் இருக்கிறத இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ பன் இருக்குது, பர்கர் பன். மற்றதெல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுன்ற ஐடியாவில். ஏன்னா டக்குன்னு ஒரு பர்கர் கிரேவிங் வந்துருச்சு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கர்னாலே சிக்கன் கிடையாது. சாண்ட்விச்னால் மட்டும்தான் சிக்கன். பர்கர்னால் உங்களுக்கு இந்த வேறு பேட்டி வரும்னு நினைக்கிறேன். அது எந்த மீட்டுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனாலே எனக்கு வீட்டில் செய்யணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. நல்ல சிக்கன் பேட்டி செஞ்சு எனக்கு ஃப்ரைட் சிக்கன் பர்கருக்குள்ளே இருந்தால் பிடிக்காது. பர்கர்னாலே பேட்டி தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் நல்ல பேட்டி செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின் இருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி சிக்கன் ஒரு பேட்டிக்கு தான் இருக்குது. இதையே நீங்கள் ரெண்டாவும் போடலாம். ஆக்சுவலி போடலாம். நான் ஒரு பேட்டி தான் செய்ய போகிறேன். ஒருத்தர் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக. அண்ட் தென் மற்ற 2 பேருக்கும், எனக்கும் என் அம்மாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு சிக்கன், எனக்கும் என் அம்மாவுக்கும் பொட்டேட்டோவில் செய்ய போகிறேன். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டிக்கிட்டேன். நமக்கு கொஞ்சம் பூண்டு தேவைப்படுது, இஞ்சி தேவைப்படுது, கொத்தமல்லி தேவைப்படுது. அது எல்லாத்தையும் நம்ம சின்னதாக வெட்டி கொஞ்சம் பொட்டேட்டோக்கும் கொஞ்சம் சிக்கனுக்கும் ஷேர் பண்ணி போட போகிறோம். பார்த்தீங்க, 2த்துக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டேன். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, ஆனியன் எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடணும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா போட போகிறோம். ஸோ மசாலாவுக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆர் பாப்ரிக்கா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. நான் ரெட் சில்லி பவுடரே போட்டுக்கிறேன். நான் எப்பயும் சொல்கிறது தான், எல்லா ரெசிபிலையும் நீங்கள் ஒவ்வொரு வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம். பாப்ரிக்கா தான் எனக்கு போட்டிருந்தது. நானே ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன்.
இது வந்து ஜீரா ஜீரா போடணும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா தனியா போடுறேன், தனியா பவுடர், இதுவும் கொரியாண்டர் பவுடர். ரெண்டுத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம், எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு தான். தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா இந்த இந்த குவான்டிட்டிக்கு சிக்கன் அண்டு பொட்டேட்டோக்கு இது வந்து பிரியாணி மசாலா. நான் கரம் மசாலா இல்லைன்னு அது போட்டிருக்கேன். அடுத்தது உப்பு போடுவேன். ஸோ இந்த குவான்டிட்டி சிக்கனுக்கும் இந்த குவான்டிட்டி பொட்டேட்டோக்கும் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆர் கரம் மசாலா, அப்புறம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு பொட்டேட்டோ டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதான் அதோட டேஸ்ட்டே வந்து ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மிக்ஸ் பண்ணுறது நல்லா பண்ணணும். ஸோ சரி பாதியாக யாருக்கும் எந்த சண்டையும் வராமல் நான் 2 பேட்டிக்கு தேவையான பால் மாதிரி உருட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க சிக்கன். ஸோ படாதுன்னு அதை தள்ளி வச்சுட்டு சிக்கன் நல்லா அதே மாதிரி பிசைஞ்சு பேட்டிக்கான பாலை வந்து ரெடி பண்ணி பேட்டியாகவே தட்டி வச்சிட போகிறேன். இந்த தட்டின பேட்டியை என்னோட கிரிடிலில் வந்து போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் பார்ட் ஒரு பர்கரில் முக்கியமாக உங்களுக்கு இருக்க வேண்டியது மேயோ. அந்த மைனஸ் இல்லைன்னா உங்களால் அந்த பேட்டியோட டேஸ்ட்டு இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த க்ரீமினஸ் இருந்தால் மட்டும்தான் பர்கர் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ மேயோ வந்து நான் ஒரு ஹெபார்ஸ் கிச்சன் ஒரு சேனல்ல இருந்து தான் பார்த்தேன். 1/2 கப் பால், 1/2 கப் ஆயில் போட்டு கொஞ்சம் மஸ்டர்ட் கடுகு இருக்குல்ல, கடுகை நல்லா தூள் பண்ணி அதில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுக்கணும். அதோட ப்ராசஸ் இதுதான், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் சின்ன இடிக்கிறது இருக்கும்ல, இல்லை அதுலேயோ அம்மிலையோ இல்லை உங்கள் மிக்சிலையோ எதுலையாச்சும் கொஞ்சம் கடுகு எடுத்து நல்லா பொடி பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியாகவே பொடி ஆகிடும். நீங்கள் வந்து வறுக்கணும்லாம் அவசியமே இல்லை. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். எனக்கு இவ்வளோ படல, பட் அவ்வளோ இருந்தால் தான் கொஞ்சம் பொடி ஆகும், அதனால நான் அவ்வளோ போட்டேன். அது வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரப் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா மிளகுனா இடிச்சா வந்து உங்களுக்கு பாதியாக உடஞ்சிரும். பட் இது கடுகுல ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால நல்லா ரப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து யாராச்சும் உங்களுக்கு வீட்டில் ஹெல்ப் இருந்தாங்கன்னா வேலை இல்லாமல் அவங்கக்கிட்ட இந்த வேலை வாய்ப்பை கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மஸ்டர்ட் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். அதே மாதிரி பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேன். நெக்ஸ்ட் ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் போட்டேன். அப்புறம் உப்பு போட்டேன் நான். ஸோ நான் எப்படி பண்ணேன்னு குவிக்காக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு 10 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணி பல்ஸ் பண்ணணும் உங்கள் மிக்சியில். ஃபஸ்ட்டு போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு, அதுக்கப்புறம் 10 டைம்ஸ் முடிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் வினிகர் ரெண்டுத்தையும் போட்டு திரும்ப ஒரு 5 வாட்டி திரும்ப பல்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு திரும்ப ஒரு 5 வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேயோ கிடைக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கடையில் எக் இருக்க மேயோவோ இல்லை எக்லெஸ் மேயோ வாங்கிக்கோங்க. எனக்கு இங்கே எக்லெஸ் மேயோ கிடைக்கல. இங்கே மேயோனாலே எக்கு போட்டு தான் இருக்கும். சிக்கன் பேட்டி வைக்கும்போது உங்களுக்கு எக்கோட ஸ்மெல் தெரிய போகிறதில்ல. பட் பொட்டேட்டோக்கு எக்கோட ஸ்மெல் ரொம்ப டாமினேட் ஆகும். அதனால நான் எக்லெஸ் மேயோ ப்ரிஃபர் பண்ணுறதுக்காக இதை நான் செஞ்சேன். இன்னொரு விஷயம்,
நான் வந்து இதில் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் போட்டுக்கிட்டேன். இது பர்கருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வெறும் மேயோ போதுனாலும் ஓகே. நான் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம பேட்டிஸை குக் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட கிரிடில். என் அம்மாவும் என் குழந்தையும் போனாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் லெட்டூஸ், அப்புறம் கொஞ்சம் பிக்கிள் வச்சுருக்கேன். அந்த பிக்கிள் நான் வீட்டில் செஞ்சது தான். அதை நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, கியூக்யூம்பரோ இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ ஆலிவ்ஸோ ஆனியன் எதுனாலுமே கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வினிகர் கலந்து கொஞ்சம் சுகர் கலந்து நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த கட் பண்ணி வச்சுருந்த கியூக்யூம்பரை வந்து அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதையும் நான் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி பர்கர் சாண்ட்விச்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் வந்து என்னோடய கிரிடில் ப்ரீ ஹீட் பண்ணுறேன் 450 டிகிரி ஃபேரனைட்டில். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி என்னோடய பேட்டிஸை ஒன்று ஒன்றா வேக வச்சு அது மேலே சீஸ் போட்டு, உங்களுக்கு வந்து சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப கன்வீனியன்ட். பட் என்கிட்ட அந்த மாதிரி அங்கே டில்லாமூக் ஷார்ப் செடர்னு தெரியுதுல பின்னாடி அந்த சீஸ் கவர், அந்த மாதிரி கிரேட்டட் சீஸ் தான் இருந்தது. இருக்கிறத வச்சு செய்யணும் எதுனாலும், அதுதான் என்னோட பாலிசி எப்போவுமே எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த பேட்டி மேலே அந்த கிரேட்டட் சீஸ் போட்டு அதை மெல்ட் ஆகுற வரைக்கும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். பர்கர் பன்னையும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பட்டர் தடவி ஒரு கொஞ்சமாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மேயோ அதை வந்து ஃபஸ்ட்டு அதை போடுறேன் கீழே இருக்க பர்கரோட அந்த பன்னோட. ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய பொட்டேட்டோ பேட்டியை வந்து குக் பண்ணி அது மேலே சீஸ் போட்டு இன்னொரு வாட்டி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிக்கிள். உங்கள்கிட்ட பிக்கிள் இல்லைன்னா ஓகே, பிக்கிள் நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும், அதனால் நான் போட்டேன். உங்கள்கிட்ட பிக்கிள் இல்லைனாலும் ஓகே. ஸோ கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ, ஆனியன் நல்லாவே சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் ஆனியனோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி சாண்ட்விச் பர்கர்லலாம் ரா ஆனியன் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டி வைக்கணும், அப்புறம் தான் லெட்டஸ் வைக்கணும். லெட்டஸும் இல்லைனாலும் பரவாயில்ல, கேபேஜ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா லைட்டாக பிளான்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அன்றைக்கி பர்கர் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே எவ்வளோ நல்லா ஒரு சாண்ட்விச் ஷாப்பில் கொடுக்குற மாதிரி ஒரு பர்கர், பொட்டேட்டோ பர்கர் சாட் ஷாப்பில் கொடுக்குற மாதிரி சூப்பராக இருந்தது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.